நாட்டுப்புற கிராமிய கலையான தோல் பாவை கூத்து நடத்தும் கலைமாமணி முத்துச்சந்திரன், கன்னியாகுமரி மாவட்டம். இது பாரம்பரியமான கலை. பூர்வமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய தாத்தா சொன்னது 6 தலைமுறைக்கு முன்னால் உள்ளவங்க மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. இதில் விழிப்புணர்வு கொண்டு போனாலும் கூட 50% 40% தான் பதிவாகும். ஆனால் இது கொண்டு போனீங்கன்னா 90% பதிவாகும். அப்பா 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 வாங்கவா என் செல்ல குட்டிகளா, எல்லாருக்கும் பொங்கலுக்கு நல்ல புத்தாட துணியெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அப்பா அப்பா எனக்கு உனக்கும் வச்சிருக்கேமா. பொதுவாக முன்னால் வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியில் அடக்குமுறைகள் நடந்தது. அந்த டயத்தில் இந்த பாவை கூத்து ஒன்று கை கொடுத்தது. அடுத்த கட்டம் அழிய போகிற கட்டம். அதை அழிய போகாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், அதோடைய நிகழ்வை நல்ல முறையில் கொண்டு வரணுங்கிறதுனால இந்த கலைகளுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மாற்றணும். பாவை கூத்து மூலியமாக நீங்கள் எந்த விழிப்புணர்வு கொண்டு போனாலும் உடனே ரீச் ஆகுது. இதோ முழுங்குகிறேன் பார். நான் சின்னதாக இருப்பதனால் தானே நீ முழுங்குவே என்கிறாய். இதோ பார், நான் உருவத்தை மாத்துகிறேன். சிட்டுக்குருவி. அதுக்கு பிறகு சின்ன சின்ன அமைப்புகள் ஒவ்வொரு விருதுகள் கொடுத்தது. அதுக்கு பிறகு எனக்கு சிஎம் மூலியமாக கலைமாமணிங்கிற விருது ஏன்னா நாட்டுப்புற கலையிலேயே பெரிய விருது அதுதான். பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கூட அந்த தாக்கல் விடுது. ஏன்னா வயிறு பசிச்சு நம்ம 3 நேரம் நம்ம சாப்பிடணுமே. வணக்கம். நாட்டுப்புற கிராமிய கலையான தோல் பாவை கூத்து நடத்தும் கலைமாமணி முத்துச்சந்திரன், கன்னியாகுமரி மாவட்டம். நீங்க இந்த கலையை எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கூத்தை எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க? இது பாரம்பரியமான கலை. பூர்வமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய தாத்தா சொன்னது 6 தலைமுறைக்கு முன்னால் உள்ளவங்க மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. இது தலைமுறைகள் பார்க்க போகும்போது கூடுதலாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய தாத்தா சுப்பாராவ் சொன்னது 6 தலைமுறை தான். இந்த கலை, இந்த தோல்பாவை குத்து என்பது முன்னால் பாகுத்துன்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு கிராமங்களில் போய் ராமாயணம் நடத்துவாங்க. அந்த ராமர் கதையை நடத்துறதுக்கு இவங்க நாடோடியாக கிளம்புறாங்க. ஃபஸ்ட்டு கிளம்புனவர் சாமிராவ், அதுக்கு பிறகு கிருஷ்ணாராவ், கிருஷ்ணாராவுக்கு பிறகு கோபால்ராவ், கோபால்ராவுக்கு பிறகு சுப்பாராவ், சுப்பாராவுக்கு பிறகு எங்கள் அப்பா பாலகிருஷ்ணன் ராவ், நான் இப்போ முத்துச்சந்திரன். நான் 6வது தலைமுறை, என்னுடைய மகனை எடுத்துக்கிட்டால் 7வது தலைமுறை. ஏன்னா அதுக்கு தலைமுறைக்கு முன்னாலே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நேமெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா என்னுடைய தாத்தா சுப்பாராவ் சொன்னது தான் எனக்கு தெரியும். நாங்கள் பாரம்பரியமாக நாடோடி தான். பொதுவாக எங்களுக்கு வீடு ஒன்றும் கிடையாது. ஒரு கூண்டு வண்டியில் ஒத்த களை வண்டி போட்டு ஒரு ஃபேமிலியாகவே நடத்தி போகிறது. பொதுவாகவே என்னுடைய தாத்தா எங்கள் அப்பாலாம் கல்யாணம் முடித்த பிறகு எனக்கு சொத்து வேணும்னா இதில் ஒரு 4 படத்தை எடுத்து ஒரு திரையை எடுத்துகிட்டு நீ உன் பாட்டில் உன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் நிகழ்ச்சி நடத்துமாங்க. அது நாடோடியாக போய் அப்படியே. எனக்கு ஒரு 19 வயசு வரை நான் நாடோடி தான். படிப்பறிவுகள் கொஞ்சம் கம்மி. ஏன்னா ஒரு கிராமத்தில் இந்த ராமாயணம்ங்கிறது சுமார் 10 நாள் நடத்த வேண்டிய ராமாயணம். அப்போ என்னுடைய தாத்தா சுப்பாராவ் நடத்தும் போதெல்லாம் நல்ல கூட்டம் இருந்திருக்கு. அந்த டைங்களில் சினிமாலாம் கிடையாது. சினிமாலாம் இப்போ ஒரு 75 வருஷத்துக்கு முன்னால் தானே வந்தது. அதுக்கு முன்னால் எல்லாமே இதுதான் மக்களுக்கு சின்ன திரை மாதிரி நிகழ்வு பார்க்குறது. கூட்டங்கள் நல்ல பக்கத்து ஊரில் உள்ள கூட்டங்கள்லாம் வரும். நல்ல முறையில் இதாக இருக்குது. பொழுதுபோக்குங்கிறது கலைன்னா பாவை கூத்துன்னு இது பண்ணுவாங்க. இப்போ பொதுவாக ராமாயணத்தை படித்தவங்க அதிக பேர்கிட்ட கேட்டோம்னா புக்கில் படித்ததோட பாவை கூத்து பார்த்து கண்டது தான் நாங்கள் அதிக பேர் இருப்போம்பாங்க. அந்த அளவுக்கு நான் காதில் கேட்டிருக்கேன். இப்போ கூட நாங்கள் கேட்டிருக்கிற ஒரு சில இடங்களில். அவங்க கூட வாத்தியாராக இருந்திருக்காங்க, பிரின்ஸிபலாக இருக்கிறாங்க, டீச்சராக இருக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் கிராமத்தில் இதுதான் பொழுதுபோக்காக நாங்கள் பார்த்த ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இதுதான் கலை அப்படிங்கிற ஒரு சொல்லெல்லாம் இருக்குது. எனக்கு ஒரு 30 வருஷத்துக்கு பேக்கில் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல விவரம் தெரியும் அந்த டைங்களில். அப்போ இந்த டயங்களில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் உண்டு. ஒரு கட்டத்தில் ஊர்களில் கூப்பிட்டு இதை நடத்துவாங்க. மழை வர்றதுக்காண்டி இந்த பாவை கூத்தை நடத்துவாங்க. ஆனால் இதை நடத்தி 5வது நாளே மழை வந்துடும், ஊர் நல்ல செழிப்பாகும். அதுக்காண்டியே இந்த பாவை கூத்தை கூப்பிடுவாங்க. அது என்னுடைய பூட்டன் இருக்க காலங்களில்
அந்த காலங்களில் வந்து இது பெரிய முக்கியத்துவமாக எடுத்தாங்க. பெரிய கடவுள் மாதிரி நினைப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு பெரிய பொழுதுபோக்காக சுமார் அந்த டயங்களில் வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்கன்னா, சுமார் 8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா காலையில் 4 மணிக்கு தான் முடியும். அந்த டயங்களில் இந்த லைட்டு இப்போ போட்டிருக்கோமே, இந்த லைட்டெல்லாம் கிடையாது. அந்த டயங்களில் வந்து ஒன்று வந்து தீப்பந்தம் தான் எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ வந்து போஸ்ட்டில் லைட்டு இப்போ எரியுது, முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது. முன்னால் வந்து இந்த தீப்பந்தத்தை தான் வச்சுருப்பாங்களாம். என்னுடைய தாத்தா சொன்னது சுப்பாராவ், நம்ம பார்த்தது இல்லை, நம்ம பார்த்த காலங்கள்லையும் இருக்குது. அதுக்கு பிறகு இதுக்கு பவர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நம்ம திருக்கார்த்திகையில் வந்து வீட்டுகளில் விளக்கு ஏற்றி வைப்பாங்க, இந்த சிப்பில் மாதிரி ஒரு அதே மாதிரி இதில் ஒரு பெரிய இதாக இருக்கும். அதில் வந்து பின்னங்கொட்டை எண்ணெய்பாங்க. அதுக்கு பின்னங்கொட்டை எண்ணெய்னா ரொம்ப நேரம் அதிக நேரம் எரிய மட்டும் இல்லாமல் அந்த திரியில் மட்டும்தான் பிடிக்கும், அந்த எண்ணெயில் பிடிக்காது. வெளிச்சம் நல்ல பவராக கொடுக்கும். அந்த ஒரு லைட்டு தான் பெரிய பந்தம், இவ்வளோ பெரிய திரியாக இருக்கும். குறைஞ்சது 2 விரல் 2 இருக்கும் அந்த திரி. அந்த ஒரு திரியை வச்சு தான் அந்த திரையில் அந்த நிகழ்வை காட்டுவாங்களாம். பயங்கரமாக இருக்குமா பார்க்குறதுக்கு. என்னுடைய காலகட்டங்களில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பெட்ரமாஸ் லைட்டு நான் பற்ற வச்சுருக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு 11 வயசு 12 வயசு. பெட்ரமாஸ் லைட் நான் தான் பற்ற வைப்பேன், மேண்டல் வச்சு பற்ற வைக்கிறது. அதுக்கு பிறகு வந்து குண்டு பல்ப்பு வந்துருச்சு. அதுக்கு பிறகு ஆலஜன் பல்ப்பு வந்தது. இப்போ எல்இடி பல்ப்பு ஆயிடுச்சு. ஒரு காலகட்டங்கள் மாறி மாறி போகுது. அந்த டயங்களில் வந்து இந்த கலைக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சினிமா எப்படி இருந்தோ இடக்கட்டங்களில் அந்த மதிப்பு இருந்தது இதுக்கு. சினிமாவே பொதுவாக இதை வச்சு தான் உருவாகினது கூட என்னுடைய தாத்தா சொல்லியிருக்கிறார். காரணம், அதில் 2 காமெடி ஆக்டர்கள் வராங்க. உழுவத்திலையன்னு வச்சு குடும்பம்பாங்க. அந்த 2 கேரக்டரையும் பார்த்தா குறைஞ்சது ஒரு 30 வருஷத்து பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா 2 காமெடி ஆக்டரை நம்ம பார்க்கலாம். செந்தில் கவுண்டமணி, அந்த 2 பேருமே அதில் இருப்பாங்க. அந்த 2 காமெடி ஆக்டர்கள். அதே மாதிரி முன்னால் கேமராவில் முன்னால் வந்து ஃபிலிம் சுத்தம், அந்த ஃபிலிமுக்கு நேர் லைட் எரிஞ்சால் தான் அங்கே திரையில் படம் தெரியும். அதே மாதிரி தான் இதில் பேக்கில் லைட்டு கொடுத்துருப்போம். அந்த லைட்டினுடைய ஒளி தான் அந்த ஆட்டுத்தோலில் வெளியே ஏறி பார்க்குறது. அது பொதுவாக இதில் வந்து இந்த தோல் பாவை கூத்து, இப்போ நாங்கள் வந்து தோல் பாவை கூத்துன்னு எதுக்கு வச்சுருக்கோன்னா, காலம் மாறும்போது நாகரிகமும் மாறி போயிட்டுருக்கு. முன்னால் வந்து பாக்குத்து, நம்ம ஊருக்கு பாக்குத்து போட வந்துட்டாங்க இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போத்துடைய காலங்களில் இது எதில் பொம்மையை செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால், இது வந்து 3 வகை 4 வகை பொம்மைகள் இருக்குது. விரல் பொம்மை இருக்குது, கை பொம்மை இருக்குது, கட்டை பொம்மலாட்டம் இருக்கிறது, எனல் பொம்மலாட்டம் இருக்கிறது. இது தோல் பொம்மலாட்டம். அதுக்காக தான் இது வந்து தோல் பாவை கூத்துன்னு வச்சோம். இது தோலில் உருவாக்குனது, அதனால் தோல் பாவை கூத்து. இப்போத்துடைய காலத்துக்கு அதை பண்ணி சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் தோல் பாவை கூத்துங்கிறது. 1000 பேர் இருந்தாலும் அந்த 1000 பேரையும் சிரிக்க வச்சுருவேன். அதுடைய எவ்வளோ காமெடி வந்தாலுமே இதுக்குடைய தனி மதிப்பு இருக்குது, தனி டேஸ்ட் மதிப்பு இருக்குது அதுக்கு. அந்த கலையை பார்த்தவங்க இன்றைக்கும் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தங்க செல்லை பார்த்துட்டு அப்படியே ஊமை போல் இருக்கிறாங்க, அதே குள்ளே போயிடுறாங்க. ஆனால் இந்த பாவை கூத்து இப்போ பார்த்தவங்களும் சொல்கிறாங்க. நேற்று கூட நான் வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் நடத்தினேன். கூட்டம் இதுக்குன்னு தனி கூட்டங்களே வருது, நல்ல விரும்பி பார்க்குறாங்க. பழைய காலத்தில் உள்ள ஆளுகள் 6 ஸ்கூல் நடத்துறதுக்கு வந்து ஒரு ஸ்கூலில் பண்ண சொல்லியிருந்தாங்க, லேடிஸ் ஸ்கூல். அது வந்து பார்க்குறது ஒரு 300 குழந்தைகள் தான் உட்காந்து பார்த்தாங்க. இவங்க வந்து உடனே சொல்லி அந்த 5 ஸ்கூல்காரங்களும் உடனே பார்க்கணுன்னாங்க. ஏன்னா ரசனைகள் ஒரு எதில் இருக்குங்கிறது இப்போ பார்க்குறாங்க. இந்த இடக்கட்டத்தில் என்னென்னா, இதை விட்டுட்டு சினிமாவுக்கு மோகத்துக்கு போயிட்டாங்க. சினிமாவுக்கு போய் 2வது நாடகத்துக்கு மோகம் வந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பழைய காலத்தில் என்ன நடந்தது அதை பார்க்கலாமே, ஒரு ஆச்சரியமாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு உருவாகியிருக்கு. இப்போ ஒரு 20 வருஷத்து பேக்கில் போச்சிங்கன்னா, 20 வருஷத்து பேக்கில் வந்து என்னுடைய சித்தப்பா மாமா இவங்க எல்லாருமே இதை வந்து நிகழ்ச்சி நடத்தவே இல்லை, நடத்தாமல் பூட்டி வச்சுட்டாங்க. ஏன் காரணம் என்னென்னா, சினிமா காலங்கள் வந்து உள்ள இதை வந்து பார்க்குறதுக்கு மக்கள் இல்லை. வீட்டை விட்டு வெளியே வந்தால் தான் இந்த கலையை பார்ப்பாங்க. கிராமத்துலேயும் இந்த கலை இல்லை, டவுன் கரையிலையும் இது கிடையாது. கிராமத்தினுடைய மக்கள் தான் இதை அதிகமாக விரும்பி பார்ப்பாங்க. இது பொழுதுபோக்கு கலை, மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் காமெடியாகவும் சிரிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்காக ஒன்று கலைகள். அப்போ மக்கள் வெளியே வந்தால் தான் இந்த கலை வந்து இதாகும். மக்கள் வெளியே வராமல் நாடகத்திலே உட்காந்தாங்கன்னா இதை எங்கேருந்து பார்ப்பாங்க? அதை பார்க்க முடியாத கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, எல்லாமே கூட்டங்கள் வராமல் இருக்கிறதுனால
இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, வேறு தொழில்கள் பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. வேறு நம்மளுக்கு சாப்பாடுக்கு தினசரி சாப்பிடணும், நம்ம தினசரி 3 நேரமாவது சாப்பிடணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த தொழிலை விட்டுக்கிட்டு அடுத்த தொழில், ஒரு கூலி தொழிலுக்கு போகிறாங்க, ஒரு குளத்தாங்கரைக்கு வேலைக்கு போகிறாங்க, வேறு வியாபாரங்கள் ஃபேன்சி வியாபாரங்களுக்கு போகிறாங்க. இப்படி வந்து போகும்போது அதில் ஒரு 10 ரூபா கிடைக்கும்போது இந்த கலையை முற்றிலும் மறந்துடுறாங்க. அப்போ என்ன செய்யறதாங்கன்னா, அந்த படங்களை வந்து பாதுகாக்க முடியாமல் வச்சிரும்போது எலிகள் கடிச்சிடும். இது வந்து முழுக்க முழுக்க ஆட்டுத்தோலில் உருவாக்கின பொம்மைகள். ஆட்டுத்தோல்களை வந்து பாதுகாத்து வைக்கணும், தண்ணிகள் பற்றவே கூடாது. இதில் வந்து எங்கள் அப்பா நடத்தும் போது நான் வந்து சுமார் ஒரு 19 வயசு வரை எங்கள் அப்பா கூட தான் நான் கிடந்திருக்கேன். விவரம் தெரிஞ்ச காலம் முழுவதுமே இந்த பாவைக்கூத்து எங்கள் அப்பா எப்படி நடத்துகிறாரு, எப்படி இப்போ அந்த படத்தை அசைக்கிறாரு, எந்த முறையில் பண்ணுறாருங்கிறது வந்து எல்லாமே வந்து நான் படிச்சுக்கிட்டது. 19 வயசுனா வாலிப வயசு ஆகிடுச்சு. 16 கடந்தாலுமே அவன் வாலிப வயசு. என்ன நுணுப்பங்கள் இருக்கோ எல்லா நுணுப்பமே எனக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருந்தது. அப்போ இது வந்து என்னென்னா, ஒன்று வந்து புக்கில் படிக்கிற ராமாயணம் கிடையாது. ராமாயணத்தில் வால்மீகி எழுதுனது, கம்பர் எழுதுனதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. இந்த பாவைக்கூத்தில் வந்து கேள்வி ஞானங்கள். இந்த பாவைக்கூத்து ஒரு ரசனையாக போகும். அப்போ வழியாக இது வந்து என்னென்னா கேள்வி ஞானம் கலை. இதுக்கு வந்து புக்கில் படித்தோ எடுத்தோ பண்ண முடியாது. பண்ணுனா ரசனை இருக்காது அந்த கலைக்கு. ரசனை வரணும்னா மக்கள் என்ன விரும்புகிறாங்க, என்ன பார்க்குறாங்க, எப்படி அதை ரசித்து பார்க்குறாங்கங்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இந்த கலை வந்து நடத்துகிறதும் அந்த கலை மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு இது வந்து முக்கிய கட்டம். காரணம், ஒரு விஷயத்தை வந்து எந்த இதில் விழிப்புணர்வு கொண்டு போனாலும் கூட ஒரு 50% 40% தான். ஆனால் இது கொண்டு போனீங்கன்னா 90% பதிவாகும். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு இது விழிப்புணர்வு கொண்டு போகும். ஏன்னா நேச்சுரலாக சினிமா ஓடின மாதிரி ஓடும் இது வந்து. அப்போ மக்களுக்கு அது வந்து உடனே பதிவாகிறதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமான காரணமான ஒன்று இது. ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் வந்து அதிகமாக அடங்கியிருக்கு. பொதுவாக வந்து முன்னால் வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியில் வந்து அடக்குமுறைகள் நடந்தது. அந்த டயத்தில் வந்து இந்த பாவைக்கூத்து ஒன்று கை கொடுத்தது. மக்களை விழிப்புணர்வுக்காண்டி ராமாயணம் கலையில் குள்ளுக்கையே ஒரு ரகசியம் இருக்குது, மக்களை விழிப்புணர்வு பண்ணுற மாதிரி. அதை வச்சு கூட இதை பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய தாத்தா சுப்பாராவு முன்னால் உள்ள சுதந்திர தினத்தினுடைய பாடல் ஃபுல்லாகவே தெரியுது தாத்தாவுக்கு. அப்போ அவருக்கு எல்லாமே தெரியுதுன்னால் அப்போ அந்த சுதந்திரத்தை பற்றி அவர் பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த கதை வந்து அதில் இருக்குது. அதனால வந்து இந்த கலைகள் எல்லாமே நல்ல முக்கியத்துவமாக இருந்தது. இந்த படக்காலங்கள் வரும்னா அப்படியே மங்க ஆரம்பிச்சது, வச்சுட்டாங்க எல்லாருமே பூட்டி. அதுக்கு பிறகு நான் வந்து எங்கள் அப்பா இறந்த பிறகு எனக்கு அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் இறந்தார். 21 வயசில் கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த நானும் வியாபாரங்களுக்கு போகணுன்னு ஒரு 2 வருஷமாக போய் பார்த்தேன். வியாபாரங்கள் செட் ஆகலை. அப்பா கலை தானே நம்ம 19 வயசு வரை பார்த்தோமே, அந்த கலையே பண்ணுவோமே, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போங்கிறபோது தான் இந்த கலைகளை வந்து நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். எங்கள் அப்பா 5வது தலைமுறையிலே ஒரு 15-16 பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா 6வது தலைமுறையில் என்னுடைய தம்பிமார்களும், எனக்கு அண்ணன் வராது, ஏன்னா எல்லாத்துக்கும் மூப்பு இவங்க எங்கள் அப்பா, அதனால் அண்ணன் வராது. அதனால் என் தம்பிமார்கள் வழியில் யாருமே பண்ணுற மாதிரி இல்லை. அப்படிங்கும்போது 100%லேருந்து 80க்கு வந்து 80க்கு 50ல் வந்து 30ல் வந்து 10%லேருந்து 1% வந்து நிற்கிது. அடுத்த கட்டம் அழிய போகிற கட்டம். அது அழிய போகாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், அதோடைய நிகழ்வை நல்ல முறையில் கொண்டு வரணுங்கிறதுனால இந்த கலைகளுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மாற்றணும். ராமாயணத்திலேருந்து நல்லத்தங்கால் அரிச்சந்திரா கதையிலேருந்து அடுத்த கதையை கொண்டு வரோம். என்ன விழிப்புணர்வு, மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு பண்ணணும். ஏன்னா இந்த பாவைக்கூத்து மூலியமாக நீங்கள் எந்த விழிப்புணர்வு கொண்டு போனாலும் உடனே ரீச் ஆகுது. அதை நானே அழகாக பார்த்துருக்கேன் அந்த இதோடைய இது. அப்படிங்கும்போது கல்வி, தன் ஒழுக்கம், பிளாஸ்டிக்கல் பயன்படுத்தக்கூடாது, பல்லுயிர் பெருக்கங்கள், HIV நிகழ்ச்சிகள், பாலிவின் தொல்லைகள், சிறு வயதில் திருமணம் முடித்து கொடுப்பது, கருவிலை பெண் சிசுவை கொள்வது, கொரோனா விழிப்புணர்வு, இப்போ போதைகள் அடிமை. அமெரிக்காவில் அதுதான் பண்ணேன். அமெரிக்காவுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அமெரிக்காவில் வந்து போதைக்கு அடிமையாகும் குழந்தைகள், தமிழ் சங்கம், ஒரு 68 தமிழ் சங்கம் சேர்ந்து 3000 பேர் இருப்பாங்க தமிழர்கள். அவங்க முன்னுக்கு இந்த தோல்பாவை கூத்து ஒரு மின்மிதமாக இருந்தது. காரணம் என்னென்னா, அந்த பாவைக்கூத்து வந்து அவங்க அமெரிக்காவால் மக்கள்கள் வந்து பார்த்ததில்லை. இந்த பறையாட்டம், கபடி ஆட்டம், பைக்கால் குதிரை, இது எல்லாமே பார்த்துருக்குறாங்க. இது வந்து பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது.
இது எப்படிங்கிறது வித்தியாசம் வந்து இதில் அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா ஒரு சில விஷயங்கள் இதில் வந்து அடங்கியிருக்கு. வணக்கம், என் பேர் ராதா. நான் வந்து தோல்பாவை கூத்து கலைஞர். தோல்பாவை கூத்து போடும்போது பாட்டெல்லாம் பாடுவேன். முன்னாடி வந்து அப்பா கதை நடத்தும்போது அதில் சிந்தனையிலேருந்து பழகியிருக்கேன். பிறகு அந்த தொழில்கள் அப்படி விட்டு போன பிறகு திரும்ப கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்த பிறகு இவங்க கூட வந்து இவங்க நிகழ்ச்சி வரும்போது கூட வந்து எல்லாம் பாடுவேன். படங்கள் எடுத்து கொடுக்கறது அப்படி கூட வந்துட்டுருக்கேன். எத்தனை வருஷமா இதை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதுல எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது? அப்படி ஆர்வம்னு இல்லை, இது வந்து பரம்பரை தொழில். அதனால் தனிப்பட்ட ஆர்வம் எதுவும் கிடையாது. வந்து இது நம்ம தொழில் தானே, நம்ம பரம்பரையாக நடத்துகிறதுனால அந்த முன்னாடியே அப்பா வந்து அம்மா கதை நடத்தும் போது அம்மா பாடுவாங்க. அதில் பார்த்ததில்ல. இப்போ என் வீட்டால் கதை நடத்தும் போது நான் பாட்டு பாடி கூட வந்திருக்கேன். எவ்வளோ உதவியாக இருப்பீங்க? உங்களுக்கு இந்த கூத்தை பற்றின எல்லாமே தெரியுமா? லைக் வரைகிறதுலேருந்து ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். இதில் வந்து வரைகிறதுலேருந்து அந்த தோலை வந்து ரெடி பண்ணி அதை பதப்படுத்தணும், அதை பாதுகாக்கணுன்ற முதற்கொண்டு நிறைய விஷயங்களை சொன்னார். அப்படி எல்லாமே தெரியுமா, இல்லை பாடல் மட்டும்தான் என்னுடைய வேலை வந்து பாடல் தான் அப்படின்றது பாடல் மட்டும்தான்? அப்படி இல்லை, அவங்க தோல் பதப்படுத்தும் போது நாங்கள் அதை அவங்க பதப்படுத்துறது எல்லாமே அவங்க தான். அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் ரெடி பண்ணிடுவாங்க. பின்ன படம் வரைகிறது வந்து அவங்களோட தம்பி படம் வரைவாங்க, வரைஞ்சி கொடுப்பாங்க. தங்கச்சி நான் எல்லா கலர் பூசுவோம். அப்புறம் அந்த படங்கள் அந்த ஓட்டை மன்னார்கள் வந்து போடுவோம். அந்த நகைகள் எல்லாம் போல் அலங்கரிக்கிறது ஓட்டை போட்டு அந்த சைடு கலரெல்லாம் கொடுப்போம். 2 பேருமே தங்கச்சி நானும் கொடுப்போம். மற்றபடி படங்கள் அந்த கம்பு எல்லாம் கேரியெல்லாம் போடுவாங்க, அதை தைப்பாங்க. அது எல்லாமே கூடவே நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம். இப்படி குடும்பமாக செய்யும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு கலை அதுவுமே யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு முன்னெடுத்துட்டு போகிறீங்க அப்படின்னும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது? சந்தோஷம்னா எல்லா குடும்பங்கள்லாம் ஆம்பளைங்க மட்டும் வேலைக்கு போவாங்க, பொம்பளைங்க வீட்டில் இருந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிடுவாங்க. இது வந்து நம்ம கூட போய் நம்ம குடும்பத்துக்காக நம்மளும் கூட சம்பாதிக்கிறோமே, நம்ம பிள்ளைங்களுக்காக சேமிக்கிறோமேனா அதில் ஒரு நல்ல சந்தோஷம். இப்போ நாங்கள் வந்தாலுமே எங்கள் பிள்ளைங்களுக்கு, எனக்கு 4 பிள்ளைங்க, என் தங்கச்சிக்கு 3 பிள்ளைங்க. அவங்க வந்து ஊரில் இருக்க படிப்புக்கு வேலைகளுக்கு போகும்போது எங்கள் அத்தை மாமியார் இருக்காங்க, அவங்களாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அப்போ அவங்க பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது. அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு இன்னொரு நிகழ்ச்சி கூட கிடச்சிட்டா சந்தோஷம்தான். அதில் ஒரு திருப்தி. ஒரு பாடல் எங்களுக்காக அதை வாசிச்சுக்கிட்டே உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிச்சுட்டு சரி, அதை காமிச்சிடுங்க. இது பாட்டு பாடும்போது கையில் வச்சுருங்க. அது பேர் என்னது? இது வந்து சலங்கை. சலங்கை. பாட்டு குலரபிஷேகரா கோதண்டபாணி, குலரபிஷேகரா கோதண்டபாணி, கோதண்டபாணி ராஜசிகாமணி, கோதண்டபாணி ராஜசிகாமணி, குலரபிஷேகரா கோதண்டபாணி. இன்னொன்று இருக்கு, அது என்னது? இது வந்து கதை சொல்லிட்டு இருக்கும்போது இடையில அதுக்கு சப்போர்ட்டாக அப்படியே ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீன் போகும் பொழுது அப்படி பண்ணுவீங்க. இதனுடைய பேரு? இது வந்து ஜால்ரா. ஜால்ரா. ஓ, இதான் ஜால்ரா. ஓகே ஓகே ஓகே, நன்றி. காரணம் ஒரு 5 மாநிலங்களில் தான் இந்த தோல்பாவை குத்துங்கிறது இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளா, கர்நாடகா, சித்ரதுர்கா, நம்ம சீனா, இப்படி தமிழ்நாடு, இப்படி ஒரு 4-5 மாவட்டத்தில் தான் மாநிலத்தில் தான் இது இருக்குது. அந்த மாநிலத்திலையும் வித்தியாசம் இருக்குது. கேரளாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறைஞ்சது 7 பேராவது நிற்பாங்க அந்த இடத்துல அசைக்கிறதுக்கு, படம் அசைக்கிறதுக்கு. 7 பேர்கிட்டையும் கையில் பொம்மைகள் இருக்கும். கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பேர் இருந்து அசைப்பாங்க. அதே மாதிரி ஒரிசியாவிலையும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க, சீனாவிலையும் அதே மாதிரி வருது. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வித்தியாசம் மாறுது. எப்படி மாறுதுன்னா, ஒரே நபர் தான் அனைத்து படத்தை எடுத்து அசைப்பார். இன்னொரு வித்தியாசம் என்னென்னா, ஒரே நபர் 28லேருந்து 31 குரல் மாற்றுவார். பொதுவாக இது வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம். ஒரு படத்துக்கு கொடுக்குற குரல் இன்னொரு படத்துக்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்தா கதை மாறி போயிடும்.
ஒரு படத்தை எடுத்து அசைக்கிறது ஆணுக்கு கொடுக்குற பெண் குரலை வந்து பெண்ணுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த கதை அதோ இதாகி போயிடும். அதை சிந்திக்கணும், மக்களை சிரிக்க வைக்கணும், கதைகள் போய் ரீச் ஆகணும். அப்போ இது எல்லாமே ஒருவர் செய்கிறது. இது தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள கலை. தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இதுக்கு ஒரு ஃபேமஸாக இருக்குது இப்போ பொறுத்தளவு. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் முத்துமுருகன். ஓகே, நீங்கள் இந்த தொழிலில் இந்த தெருக்கூத்தை எவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கூத்து, பாவை கூத்து. நான் பாவை கூத்து பண்ணேன்னா எங்கள் அப்பா கிட்ட சின்ன வயசுலேயே இருந்து இருக்கேன். எங்கள் அப்பா என்னென்ன நடத்தினாரோ அது நான் கூடயே இருந்து பார்த்துருக்கேன். அதில் வந்து எங்கள் அப்பா வந்து நல்ல படங்கள், அசைப்பு, நல்ல குரல் வளங்கள், பாவுத்துங்கிறதே அவர் நல்லா பண்ணுவார். எந்த கேரக்டருக்கோ அந்த கேரக்டருக்கு தக்கன நல்ல குரல்கள் கொடுப்பார். அதே மாதிரி அந்த படம் வந்து அவர் வந்து நல்ல படம் வரைவார். இந்த கலைகள் சேர்ந்த இது அவங்க அப்பா சொல்லி கொடுத்ததுலேருந்து எங்கள் அப்பா வரைஞ்சார். இப்போ எங்கள் அப்பா வந்து இந்த படங்கள் ஆட்டுத்தோல் நல்ல படம் பருத்தி 2-3 நாள் நல்லா காய வச்சு நல்லா பின்னால் உள்ள இதெல்லாம் எடுத்து நல்ல பேப்பர் மாதிரி இந்த மாதிரி பேப்பர் மாதிரி ஆக்குவோம். ஆக்கின பிறகு தான் அதில் வந்து நம்ம அடுப்பு கறி இருக்குல்ல, அந்த அடுப்பு கறியை வச்சு நல்ல வர்ணங்கள் போட்டு இதுக்கு சாயங்கள் கொடுத்து, அந்த நேரம்லாம் நான் சின்ன வயசு தான், பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அவர் நல்ல படம் வரைகிறது, ஒரு கும்பாட்டக்காரி வரையணும்னா அவர் நல்ல கற்பனையிலே வரைவார். ஏன்னா அந்த நேரத்தில் சினிமா காலங்கள் தான். ஒரு சினிமா பார்த்துட்டு வந்தால் அந்த சினிமாவில் யார் எந்த கேரக்டர் நடிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி அவர் வரைஞ்சி அதில் இது பண்ணுவார். வீடு கட்டி உட்கார்ந்த பிறகு அந்த படங்கள் வரைகிறது வந்து என் கையில் வந்து மாட்டிக்கிட்டு, இப்போ என் அண்ணன் வந்து இந்த பாகுத்து பண்ணுவார். இப்போ நான் வந்து இந்த படங்கள், அதாவது இந்த பாகுத்துங்கிறது வந்து உள்ளே வந்து அவ்வளோ சீக்கிரம் போய் நடத்த முடியாது. இப்போ எவ்வளோ தான் அவங்க அப்பா கலைகள் பண்ணாலும் அவங்க மகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு சில பாகுத்துக்காரங்களுடைய வாரிசு பண்ணதுக்கே ரொம்ப முணுங்குறாங்க. இப்போ ட்ரைனிங், அதாவது இந்த பாகுத்தில் இருந்து டப்பிங் எடுத்து ஒரு சில ட்ரைனிங் கொடுத்தா பண்ணிடுவாங்கன்னு, அப்படியெல்லாம் இது சாதாரணமாக விஷயங்கள் இல்லை இது. ஏன்னா அவங்க வாரிசுகள் பண்ணதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் வந்து இதில் வந்து முன்னால் இருந்து ஹார்மோனி அடிப்பேன், கொட்டு அடிப்பேன், அதெல்லாம் என் கையில் மாட்டிக்கிட்டு. அதே மாதிரி எங்கள் அப்பா படம் வரையும் போது நான் பக்கத்துலேயே இருந்து பார்க்கும்போது சரி இந்த முறையில் தான் வரைகிறாங்க சொல்லி இப்போ நான் வந்து இந்த படங்கள், இந்த பழைய காலத்து படங்கள் இதுதான், இந்த மாதிரி படங்கள், இந்த ஆஞ்சநேயர் படங்கள் இதெல்லாம் எங்கள் அப்பா வரைஞ்சது. உங்க அப்பா வரைஞ்சதா? ஆமாம், இது எங்கள் அப்பா வரைஞ்சது. எத்தனை வருஷம் இருக்கும் ஐயா இது வரைஞ்சு? எங்கள் அப்பா சொல்ல போனால் ஒரு 60 வயசு இருக்கலாம், இதுக்கு 60 வயசு இருக்கும். எங்கள் பூட்டம் வரைஞ்ச படங்கள் 80, 120 வயசுக்குள்ள படங்கள் எல்லாம் இருக்கு. ஆமாம். இப்போ வந்து இது நான் வரைஞ்ச படம், கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்கும். இது அழகா இருக்கு. இப்போ அந்த படங்கள் அப்போ எங்கள் அப்பா வரைஞ்சதை அப்படியே நான் எடுத்து இந்த படங்கள் எல்லாம் இது 20 வருஷம் இங்கே இருக்கும். இந்த படம் ஒரு கோயிலில் இந்த ஆஞ்சநேயரை பார்த்தேன். அப்போ இந்த படத்தை அப்படியே நம்ம வரையலாமே, தோல்லே அப்படியே இது அச்சு அடையாளமாக அப்படியே வரைஞ்சிட்டேன். அப்போ தோல்ல செய்கிற பாவைகளுக்கு வந்து ஆயுள் அதிகம்ன்றீங்க? ஆயுள் அதிகம். ஏன்னா ஒரு அட்டையில் பண்ணோம்னா அடித்தா கிழிஞ்சிரும். அதுவும் எங்கள் ஆட்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. தோல் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு தோல் 150 ரூபா 100 ரூபாங்க. இப்போ இந்த காலத்தில் யார் போய் வாங்குவா? ஏன்னா அந்த 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த நேரம். அப்போ அவங்க பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு பேப்பர் தாள் மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில், ஒரு மட்டி கலரில் ஒரு பேப்பர் தாள், அதில் பண்ணி இதில் வச்சு பார்ப்போமே இன்னும் பண்ணி திரையில் வச்சு பார்த்துருக்காங்க. கருகருன்னு தெரிஞ்சிருக்கு. சரி இது நம்மளுக்கு செட் ஆகாது, அப்போமா ஆட்டுத்தோல் தான் நம்மளுக்கு செட் ஆகணும்னு சொல்லி ஆட்டுத்தோல்லே அது சரி எவ்வளோ பணம் என்னாலும் நம்ம தான் வாங்கி நம்ம தொழில் பண்ணோம்னா இந்த படங்கள் வரையணும். அதே மாதிரி படம் தெரியாதவங்க பாவத்துக்காரங்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனால் இந்த தொழில்கள் விட்டுட்டாங்க. அதை விட்டு அப்படியே வீடு கட்டி மாற்று தொழில், கூலி தொழில், கைத்தொழில், ஏதாவது ஒரு தொழில் இது பண்ணி நம்ம பழகிக்கிடுவோம் அப்படி போனவங்க நிறைய பேர். அதே மாதிரி இப்போத்து காலங்கள், இப்போ காலங்கள் மாற படங்கள் இந்த மொழிகள் எல்லாம் மாறி போயிட்டே இருக்குது. அதே மாதிரி நம்ம கதைகளும் மாற்றிக்கிட்டோம். இப்போத்துக்கு ஒரு இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒவ்வொரு இதை மாற்றி அதுக்கு தக்கன இதெல்லாம் இப்போ இந்த நேல்ஸு, அதே மாதிரி இந்த தாத்தா, அதெல்லாம் இப்போத்து படங்கள். அதே மாதிரி இந்த கை காலெல்லாம் இந்த பனையேறி
இந்த கை காலெல்லாம் இப்படி போகும். அப்போ இந்த கையெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஐடியா பண்ணி நம்ம எடுத்தோம். இது முன்னால் இந்த கை காலெல்லாம் அப்படியே முட்டை முட்டையாக தான் போட்டிருப்பாங்க. இது பணம் ஏறுற மாதிரி நம்ம இதிலெல்லாம் ஜாயின் பண்ணி இப்போத்துக்கு ஏற்றவாறு நம்ம ரெடி பண்ணி இது பண்ணிக்கிட்டோம். நம்ம ஒன்று செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இல்லை எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு பொம்மை எடுத்துக்கிட்டால் இப்போ எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாம் வரையும்போது ஒரு படங்கள் ஒரு வாரமாக வச்சு வரைவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து கற்பனைகள் தான் வரையணும். கண்டிப்பாக இந்த படம் உருவாக்கணும்னா இந்த கை ஷேப்பு எப்படி வரும், இந்த கால் ஷேப்பு எப்படி வரும், இதுக்கு ட்ரெஸ் எப்படி பண்ணணும், அப்படி யோசித்து அவங்க ஒரு வாரம் ஆயிரும். இப்போத்த இது எடுத்துக்கிட்டால் இப்போ நான்லாம் இதை வந்து ஒரே 3 நாளில் வரைஞ்சிடலாம். வரைஞ்சி இது இந்த படங்கள் இந்த ஓட்டை கிட்ட இந்த கலர்லாம் போட்டு அதுக்கு ஒரே 3 நாளில் நான் வரைஞ்சிருவேன். அந்த நேரத்தில் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கே ஒரு வாரம் ஆகிட்டுனா அவங்க தாத்தம் பூட்டவங்களுக்கெல்லாம் எத்தனையோ நாள் ஆகிருக்கும் ஒரு படங்கள் உருவாக்குறதுக்கு. ஏன்னா அவங்க பழைய காலத்து ஸ்டைலில் தானே வரைவாங்க. கண்டிப்பாக அந்த காலத்தில் சாயங்கள் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம். இயற்கை சாயம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் இதெல்லாம் நம்ம கோரப்பாய் இருக்குல்ல, கோரப்பாய் நம்ம கோழி குஞ்சு எல்லாம் கலர் கோழி குஞ்சு பார்த்துருப்போம். அதில் உள்ள சாயம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது கொஞ்சம் செட் ஆச்சு. ஏன்னா பழைய இதெல்லாம் இப்போ மரங்களே அதிகமாக இல்லை, எல்லாம் பெய்யாச்சு. அதெல்லாம் இப்போ யார் இப்போ தேடி பிடிச்சி எடுப்பான்னு சொல்லி இது இப்போ செயற்கை கலர் ஐட்டாக அப்படியே சேர்த்து போடுறதுனால இது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகுது. ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா 2006 எனக்கு வந்து கலை வளர்மணிங்கிற விருது மாவட்ட விருதாக கலெக்டர் எனக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு சின்ன சின்ன அமைப்புகள் ஒவ்வொரு விருதுகள் கொடுத்தது. அதுக்கு பிறகு வந்து எனக்கு சிஎம் மூலியமாக கலைமாமணிங்கிற விருது வந்து, ஏன்னா நாட்டுப்புற கலையிலேயே பெரிய விருது அதுதான் கிடைக்கிறதுல, அது கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கலை சுடர் விருதுன்னுட்டு இன்னொரு விருது வழங்கினாங்க. போன வருஷம் எனக்கு கலைக்கோவன் விருது, மரபு காவலர் விருது, உலக சாதனை விருது, இப்படி ஒரு 13-14 விருதுகள் எனக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. காரணம் என்னென்னா ஒருவரே இத்தனை குரல்கள் மாற்றுறது. பொதுவாக முன்னால் வந்து நாங்கள் வந்து திரைக்குள்ளே வந்து பண்ணும்போது யாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு இடத்துல மைக்கை பிடிச்சி பேசும்போது 4-5 குரலை மாற்றி உள்ளேயே அப்போ இவ்வளோ வித்தியாசம் பண்ணுறாங்கன்ட்டு அவங்களுக்கு பெரிய கைத்தட்டுகள். ஆனால் நாங்கள் திரைக்கு உள்ளுக்கு இருந்து இவ்வளோ குரல் மாற்றுறது நாங்கள் வெளியே வந்து சொன்னால் தான் தெரியும், தவிர திரையில் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதை நாங்கள் இப்போ சொன்ன பிறகு தான் இவ்வளோ ஒரு வித்தியாசம் இதில் இருக்கா, இவ்வளோ இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இல்லைன்னா அதை பற்றி தெரியாது. ஒரு சில விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த கலைக்கு இன்றைக்கி இப்போ மதிப்பு இருக்கிறது. ஒரு 20 வருஷத்து பேக்கில் பார்த்திங்கன்னா கலை முற்றிலும் போயிடுச்சு. அதுக்கு பிறகு உயிர் கொடுக்கணுங்கிற போது அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒருத்தன் கை தட்டி யோசை வந்து பயங்கரமாக வெளியே வர்றதில்லை. 10 பேர் தட்டினா தான் வரோம். ஆனால் ஒருவனும் தட்டி 10 பேரை எழுப்பி விட்டுருக்குறேன். இன்றைக்கி பொறுத்தளவு கலை வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி கலை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பணம் கொடுக்குறாங்க, அதுக்கு தக்கன நம்ம நிகழ்ச்சி பண்ணிட்டு போயிடுவோம். அப்படி போனோன்னா இந்த கலை அப்படியே மங்கி போயிடும். அந்த இது விட்டு அதுக்கு அடுத்த கட்டம் போகணுன்னா நம்மளுடைய ஒரு யூகத்தை வச்சு நம்ம பண்ணுறதுனால மக்கள் மத்தியில் போய் இது சேர்ந்து இந்த கலை கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறது. அதனால இப்போ கொஞ்சம் நல்லா முன்னேற்றி வெளியே வர்றதுக்கு ஆரம்பிக்குது. அதில் குறிப்பாக நீங்கள் வந்து இந்த கலையை உங்கள் குடும்பத்தோடு பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு 19 வருஷமா உங்கள் அப்பா கூட இருந்து அதை பார்த்து அந்த கலையை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் பண்ணீங்க. ஆனால் உங்கள் குடும்பமும் அதற்கு ஆதரிச்சது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அது எப்படி நடந்தது? அண்ட் இப்போ நிறைய நீங்கள் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் அழிஞ்சு, இப்போ நீங்களே சொன்னீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இது கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த காலத்தில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இது அழியதுக்கு காரணம் வந்து நான் சொன்னது வந்து இந்த நாடகத்தை பார்த்து உள்ளே உட்காந்தாங்க மக்கள், வெளியே வந்தால் தான் இதை பார்ப்பாங்கன்னு சொன்னால அதுதான் மூல காரணங்கள். எல்லாருமே படத்தை வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அந்த படம் என்ன ஆகுதுன்னா ஒன்றில் எலி கடிச்சிடும், இல்லைன்னா எது பாய்ச்சா ஏதாவது வெட்டிடும். அதுக்கு பிறகு அந்த படம் வரைகிறதில்ல, அதுக்கு மேலே முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்போ நடத்தணும்னு ஆர்வப்பட்டால் பொம்மைகள் இல்லை கையில். அப்போ அந்த பொம்மைகள் இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க, கலையை விட்டுட்டு அவங்க தெரிஞ்ச தொழிலுக்கே அவங்க போயிடுறாங்க. இதுதான் இந்த கலை அழியறதுக்கு காரணம். அந்த நேரத்துல நீங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ அழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கலையை அந்த நேரத்துல தூக்கி நிறுத்தணும் அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருக்காது. அந்த நேரத்துல நீங்க நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க டிக்கெட் போட்டும் எங்களுக்கான ஒரு இடம் கிடைச்சும்
அங்க கூட்டம் வராது அப்படின்னும் போது அந்த காலகட்டத்துல நீங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, அந்த காலகட்டத்தை கடக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? அது பெரிய கஷ்டமான விஷயம். காரணம் என்னன்னா, அந்த டயங்களில் வந்து பொதுவாக வந்து ஓடலனூரில் பல காரணங்கள், ஒரு சில விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா, பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கூட அந்த தாக்கல் விடுது. ஏன்னா வயிறு பசிச்சு நம்ம 3 நேரம் நம்ம சாப்பிடணுமே, சாப்பிட்றதுக்கு நம்ம எந்த வழியை பேஸ் பண்ணோம். அப்போ வந்து எனக்கு வாலிப வயசு, அப்பவும் ஒரு பானையை தூக்கிட்டு போய் சோறு வாங்குற அளவுக்கு கண்டிஷன் என்னால் மாறுது. அப்போ நான் என்னுடைய நிலவரங்கள் அப்போ தான். ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து இப்படியே நாடோடியாக ஏன் அலையணும், ஒரு வீடு கட்டி உட்காரலாமே அப்படிங்கிறது ஒரு பெரம்போக்கில் போய் வீடு கட்டி உட்காரோம். ஒரு வீடு கட்டின பிறகு இந்த கலையை மறந்துடுறோம். இது வீடு கட்டாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த கலைக்கு மேலே ஆர்வம் இருக்குது, பிழைக்க போகணுங்கிறது. ஆனால் வீடு கட்டின பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த கலையை அப்படியே விட்டுருவோம், வேறு ஏதாவது தொழில் பார்ப்போங்கிற போது அப்படி போனது தான் ஒவ்வொரு ஆள்கள். 4 பேர் படிக்கலை. இந்த 4 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, 4 பேர் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தனியாக இந்த பாவை கூத்து போட அலைஞ்சிடறாங்க. அதில் படிக்காதனால என்னுடைய அப்பா பிறகுறார், அவரும் படிக்கலை. அவரும் படிக்காதனால இந்த பாகுத்து தான் போட்டுறாரு. எங்கள் அப்பா பாகுத்தை போடும்போது நானும் பெண்ணுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் போகிற ஊரில் தான் நானும் பிறந்திருக்கிறேன். அப்போ அந்த ஊர்களில் அப்படியே போட்டுட்டு அலைஞ்சோம். அப்போ இது 4வது தலைமுறைக்கு முன்னாலேயே ஒரு சில பேர்கள் படித்தவங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு இருந்திருக்காங்க. ஒரு சில பேர் படித்தவங்க இந்த கலையை விட்டுட்டாங்க. அப்போ 5வது தலைமுறையில் வரும்போது 5வது தலைமுறையில் ஏகதேசம் ஒரு 3/4% படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3/4%. அதில் படிக்காதவங்க நாங்கள் மாட்டிக்கிட்டோம். எங்கள் அப்பா படிக்காமல் இருந்ததுனால எங்கள் அப்பா இந்த பாகுத்து போடுறதுக்கே சுற்றி அழைச்சிட்டாரு. ஆனாலும் எங்களால் படிக்க முடியாத காரணம் ஒன்று மட்டும் இல்லாமல், எங்களுக்கு வந்து சரியான பாதிக்கப்பட்டோம். ஒவ்வொரு இடங்களில் மழை டயங்களில், வெயில் டயங்களில் எல்லாம் நினைஞ்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு அது ரொம்ப பாதிக்க தான் பட்டோம். ஆமாம், அந்த டயங்களில் இது எங்களுக்கு தெரியலை. 2வது வீடு கட்டின பிறகு தான் இந்த கலை எதுக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னபோது எனக்கு கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்ச பிறகும் என் ஒய்ஃப் வந்த பிறகு சரி நம்ம வியாபாரத்தை பார்ப்போன்னு பார்த்தா வியாபாரமும் சரியாக வரல. அதுக்கு பிறகு தான் இந்த கலையை தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். அதுக்கு பிறகு இது பொதுவாகவே வந்து ஒரு குடும்ப கலை தான், ஒரு ஃபேமிலியாக தான் போய் பண்ணுறது இந்த கலை. எல்லாருமே 10 பேர் 15 பேர் தனித்தனியாக இருந்து வந்து பண்ணுறது கலை கிடையாது. ஆனால் அது அப்படி பண்ணாலும் இந்த கலை ரசிக்காது. இது வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு புருஷன், ஒரு பொண்டாட்டி, ஒரு பிள்ளை. பொண்டாட்டிக்காரி கொட்டடிப்பாப்பில், பாட்டும் பாடுவாப்பில். சின்ன பையன் இருந்தாங்கன்னா, நான்லாம் ஹார்மோனியம் அடிச்சிருக்கேன், சுதிப்பட்டிம்பாங்க முன்னால். அவர் கதை நடத்துகிறது மெயினாக நின்று கதை நடத்துவார். இது வந்து குடும்ப கலை தான். அப்போலேருந்து எப்போ இந்த கதை தொடங்கிச்சோ அப்போல இருந்தே ஒரு குடும்பங்கள் நடத்தும் கலை, குடும்ப கலையாக தான் இது ஓடிக்கிட்டு இருக்கு.